அனைவருக்கும் வணக்கம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக் ஏப்ரல் 2022 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் ஒவ்வொன்றுத்தும் ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற 10 மார்க் கொஷின்ஸ். இந்த இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இது ஏற்கனவே காணொலி இருக்குது, நீங்கள் இதை பாருங்கள். மீது 4 மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் எல் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்ட்டு காஸ் 3t, இன்னொன்று எல் ஆஃப் இ பவர் மைனஸ் 3t மைனஸ் இ பவர் மைனஸ் 4t டிவைடட் பை டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிடுறேன். இது வரைக்கும் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பேசிக் டெஃபினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். எல் ஆஃப் காஸ் 3t இல்லை எல் ஆஃப் டி இல்லை எல் ஆஃப் இ பவர் மைனஸ் 3t அந்த மாதிரி இருக்கும். இல்லை அடிஷன் சப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஒன்று இ பவராக இருந்துச்சுன்னா எக்ஸ்போனன்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து டி ப்ராடக்டில் இருக்குது, இங்கே டிவிஷனில் டி இருக்குது. முதல்ல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இங்கே ரிசல்ட் என்னென்னா எல் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் ஒன்று டீயாக இருந்தால் இந்த டீயை விட்டுருங்க, டீயோட பவர் ஒன்றுனா அப்போ மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் டீயை விட்டுட்டு இருக்கிறது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஒருவேளை டி ஸ்கொயர் இருந்தால் மைனஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டிஎஸ் ஸ்கொயர், மைனஸ் ஸ்கொயர்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ ரெண்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, இந்த ரிசல்ட்ஸை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எழுதிக்கலாம், எல் ஆஃப் டி இன்ட்டு காஸ் 3t ஈக்குவல் டு, இங்கே ப்ராடக்டில் டி இருக்குது, அதை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணுறேன், மைனஸ், ஏன்னா டீயோட பவர் ஒன்று, ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் மீதி இருக்கிறத எழுதுகிறேன். அப்போ மீதி என்ன இருக்குது எனக்கு, எல் ஆஃப் டீயை விட்டுட்டா எல் ஆஃப் cos 3t இருக்கு. ஓகே, டிஃபரன்சியேஷன் அப்புறம் தான் பண்ணணும். அப்போ எல் ஆஃப் cos 3t இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம முதல்ல ஆப்ரேட் பண்ணணும். அப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos 3t, இது நம்ம ஏற்கனவே எல்லா காணொலியிலையும் பார்த்துருக்கோம். எல் ஆஃப் காஸ்ன்றது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், காசுனாலே எஸ் பை வரும், ட்ரிக்னாமெட்ரினா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே மைனஸ் டி பை டிஎஸ் இருக்குது. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது காஸ்னா எஸ் பை இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஏ வந்து இங்கே 3, 3 ஸ்கொயர்னா 9, டைரெக்டாகவே நான் போட்டுறேன். ஓகே, இப்போ இதை நம்ம எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், யூ பை வி கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணணும். இந்த கோஷன்ட் ரூல் எப்படி இருக்கும், ஃப்ராக்ஷனில் வரும். என்ன வரும், டினாமினேட்டர்லேருந்து ஆரம்பிங்க, டினாமினேட்டர் ஸ்கொயர், டினாமினேட்டர் இன்ட்டு நியூமினேட்டரோட டெரிவேட்டிவ் மைனஸ் நியூமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ். ஓகே, இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்கிறத கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து பண்ணணும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் வெளியே இருக்குது. ஓகேவா, இதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ இந்த யூ பை வி ரூல் அப்ளை பண்ணுறோம். ஓகே, பண்ணலாமா. டினாமினேட்டரை வந்து டினாமினேட்டர் ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டர் அப்படியே எழுதணுமா, மோர் தென் 1 டேர்ம் இருந்தால் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இந்த மைனஸ் வந்து எல்லாத்துக்கும் காமன், வெளியே இருக்குது, நம்ம அப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இன்ட்டு நியூமரேட்டர் வந்து எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் எஸ் அப்படியே எழுதுங்க. இப்போ இந்த டினாமினேட்டரை எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2s, 9னா 0 ப்ளஸ் 0 தானே, அப்போ இன்ட்டு 2s மட்டும் நமக்கு போட்டால் போதும். சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஓகே, ஸோ இப்போ வெளியே மைனஸ் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இங்கே எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 2s ஸ்கொயர் divided by s square plus 9 the whole square. இப்போ s square minus 2s square நமக்கு என்ன வரும், இங்கே வெளியே மைனஸ் இருக்குது, 9 minus s square divided by s square plus 9 the whole square. எப்பவுமே ஒரு ஃப்ராக்ஷனில் மைனஸ்னா ஒன்று நியூமரேட்டர் இல்லை ஏதாவது ஒன்றுத்தோடு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் இந்த மைனஸ் வந்து நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ மைனஸ் 9 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர், அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுதான் எதனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல் ஆஃப் டி இன்ட்டு காஸ் 3tன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் கிடச்சிருக்கு. ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது செகண்ட் பார்ட் என்ன இருக்குது, ப்ராடக்டில் டிவிஷனில் டி இருக்குது. டிவிஷனில் டி இருக்குன்னா முதல்ல இந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏன்னா நமக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to infinity தான். அப்போ 0 கேஸில் வரும்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கான்றது நம்ம டிவிஷனில் டி இருக்கும்போது மட்டும் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் என்னென்னா இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுவோம், நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே உள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு ஏ பார்ட் முடிச்சிருக்கோம்.
இப்போ பி பார்ட் போடுறோம். லாப்லாஸ்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் e power minus 3t minus e power minus 4t divided by t. இந்த ஃபங்க்ஷன் வந்து when t 0வா இருக்கும்போது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ லிமிட் t tends to 0 e power minus 3t minus e power minus 4t divided by t. இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன். எப்போ இது பை t இருக்கிற கேஸ்க்கு மட்டும் செக் பண்ணால் போதுமா, மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. t 0னா e power 0 minus e power 0 by 0. e power 0னா 1 1 minus 1 by 0. இப்போ 0 by 0 வந்து indeterminate form. indeterminate formனா இது வரையறுக்கப்படாத வடிவம். இப்போ indeterminate form வச்சு நம்ம ஒன்றும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். லாபிட்டல் ரூல் சொல்வீங்களான்னு தெரியாது, எல்ஹாஸ்பிட்டல் ரூல் தான் நான் சொல்லுவேன். எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்னன்னா எப்பெல்லாம் இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வருதோ லிமிட் அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் இங்கே என்ன வேறு எதை யூஸ் பண்ணுறோமோ அதை பண்ணுறோம். அப்போ டீயை பொறுத்து நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். e பவர் மைனஸ் 3t யோட டிஃப்ரென்சியேஷன் e பவர் மைனஸ் 3t இன்ட்டு அந்த டீயோட கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்ட்ல எழுதுவோம். அப்போ மைனஸ் 3 இன்ட்டு e பவர் மைனஸ் 3t. இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போடுறேன். அடுத்து e பவர் மைனஸ் 4t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 4 இன்ட்டு வரும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு e பவர் மைனஸ் 4t. நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். இங்கே டீக்கு பதிலாக 0 போட்டுனா e பவர் 0, e பவர் 0னா 1 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3. இங்கே அதே போல் e பவர் மைனஸ் 4 இன்ட்டு 0னா e பவர் 0, e பவர் 0 வந்து 1 1 இன்ட்டு 4னா 4 டிவைட் பை 1னா போட வேணாம், ஆன்சர் 1. இது ஃபைனட்டாக இருக்க பாருங்கள். இந்த லிமிட் ஃபைனட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து என்ன அர்த்தம் உங்களுக்கு, கண்டினியூஸ் ஃபார் ஆல் டீன்னு அர்த்தம். ஸோ தேர்ஃபோர் e பவர் மைனஸ் 3t மைனஸ் e பவர் மைனஸ் 4t divided by t is continuous. The continuous function இதை பற்றிலாம் நீங்கள் வந்து தேர்ட் இயர் ரியல் அனாலிசிஸில் படிப்பீங்க, காம்ப்ளெக்ஸ்லேயும் படிப்பீங்க. ஓகே, இப்போ இது கண்டினியூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. at t and so for all t greater than or equal to 0. ஏன் இப்போ செக் பண்ணுறோன்னு புரியுதுங்களா? டினாமினேட்டர் t 0னா இன்ஃபினிட்டி வந்துடும் இல்லையா? அப்போ இன்ஃபினிட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அப்போ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால கிவன் ஃபங்க்ஷனோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். தேர்ஃபோர் எல் ஆஃப் e பவர் மைனஸ் 3t மைனஸ் e பவர் மைனஸ் 4t டிவைடட் பை t எக்ஸிஸ்ட். இப்போ நாம் இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ப்ராடக்ட்டுக்கு ரூல் பார்த்தோம் இல்லையா? லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே ப்ராடக்டில் டி இருந்தால் முன்னாடி பார்த்தோம். அப்போ டிஃப்ரென்சியேஷன், அப்போ டிவிஷனில் டி இருக்கும்போது இன்டகிரேஷன். அப்போ டி பவர் டிவினாமினேட்டரில் ஒரு டி இருக்குன்னா ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ லிமிட் வந்து எஸ் டு இன்ஃபினிட்டி. டிவிஷனில் டி பார்த்தோன்னே முதல்ல இது கண்டினியூஸாக செக் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இதை நம்ம போடுறோம். சில டைம் 2 more கொஷனில் ஒரு கொஷின் கூட இருக்குது. அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே ரைட், இதை விட்டுருங்க. இப்போ டீயை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம்? எஸ்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் 3t மைனஸ் e பவர் மைனஸ் 4t டிவைடட் பை t. ஓகே, இதுதான் நம்ம பண்ண போகிறோம். டிவிஷனில் டி பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம்? இதை விட்டுட்டு இன்டகிரல் எஸ் டு இன்ஃபினிட்டி. இதை விட்டுட்டா மீது இருக்கிறது எல் ஆஃப். அப்போ எல் ஆஃப் e பவர் மைனஸ் 3t மைனஸ் e பவர் மைனஸ் 4t எஸ்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது? 2 ஃபங்க்ஷன்ஸ் அடிஷனில் இருக்குது. அப்போ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணி தனித்தனியாக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டு இன்ஃபினிட்டி. டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் இல்லையா? இல்லை எழுதணுமா உங்களுக்கு? எல் ஆஃப் இ பவர் மைனஸ் 3tன்னு எழுதணுமா? ஸோ எல் ஆஃப் இ பவர் மைனஸ் 3tன்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் 3னா எஸ் ப்ளஸ் 3ன்னு வரும். அப்போ 1 பை எஸ் ப்ளஸ் 3 மைனஸ் e பவர் மைனஸ் 4tனா 1 பை எஸ் ப்ளஸ் 4 டிஎஸ். ஓகே, இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இன்டகிரேஷனில் நம்ம வழக்கமாக எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா? நான் எக்ஸ்லேயே சொல்கிறேன். அப்போது 1 பை எக்ஸ் டிஎக்ஸ், அதாவது டிஎக்ஸ் பை எக்ஸ்னா இதனோட இன்டகிரேஷன் லாக் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். படிச்சிருப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதே போல் இன்டகிரல் 1 பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, அதாவது லீனியர் ஃபேக்டர் இந்த டினாமினேட்டராக இருந்துச்சுன்னா, இந்த ஹோல் ஸ்கொயர்லாம் வரக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயர்லாம் வரக்கூடாது, லீனியர் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா லாக் ஆஃப்
எக்ஸுக்கு பதிலாக ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல அது இன்ட்டு 1/aன்ட்டு வரும். log of ax plus b by a. ஓகே, இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம்? எஸ்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ 1/x மாதிரி 1/sனா log s, log of s plus 3. எஸ்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்ட் ஒன்று தான் இருக்குது. அப்போ பை ஒன்றுனா நம்ம எழுத வேண்டாம் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? இன்டகரல் s to infinity, சாரி இன்டகிரேட் பண்ணுறேன், அதனால் இன்டகரல் சிம்பிள் வரக்கூடாது. 1/s plus 3 இன்டகிரேட் பண்ணால் log of s plus 3. logன்னு சொல்லும்போது பேசி இருக்குதுன்னு அர்த்தம். மைனஸ் log of 1/s plus 1னா log of s plus 4. அப்போ இதுக்கு லிமிட் வந்து s to infinity. இங்கே தான் முக்கியமான விஷயம். அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டிவாக இருந்தால் டேரெக்டாக இன்ஃபினிட்டி நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, லாகர்தமிக்கில் நீங்கள் 8th 9th அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. log of a divided by b na log a minus log b. ஓகே, இப்போ நமக்கு log a minus log b னா அப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்? log of single log எழுதலாம் இல்லையா? அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? அப்போ log of s plus 3 divided by s plus 4. limit s to infinity. அகெயின் இன்ஃபினிட்டி இருக்கும்போது டேரெக்டாக நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா எஸ்ஸுக்கு இன்ஃபினிட்டினா 1/s என்ன அர்த்தம்? s tends to infinity. அப்போ 1/s என்னவா இருக்கும்னா tends to 0வா இருக்கும். இன்ஃபினிட்டிக்கு பதிலாக 0 வந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுதான் ஃபைனைட் வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது இங்கே லாகர்தமிக்குள்ளே இது ஒரு லீனியர் ஃபேக்டர், இது ஒரு லீனியர் ஃபேக்டர். அப்போ எஸ்ஸை நம்ம காமனாக வெளியே எடுக்கணும். லாகர்தமிக்குள்ளே வெளியே எடுக்கணும், லாக விட்டு வெளியே எடுக்கக்கூடாது. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? எஸ் இன்ட்டு எஸ் டிவைட் பை எஸ்னா 1 ப்ளஸ் இங்கே 3/sன்னு வரும். அதே போல் டினாமினேட்டரில் எடுக்கும்போது எஸ் இன்ட்டு 1 plus 4/s, s to infinity. இப்போ இந்த எஸ்ஸை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். 3/infinity இது 0 ஆகிடும். 1 + 0னா 1 மட்டும் எழுதலாம். 1/s tends to 0னா அப்போ 3/sம் tends to 0 தான். அது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது log of 1 + 0/1 + 0 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எஸ்ன்ற பிளேஸ்க்கு எஸ்ஸே தானே பண்ண போகிறோம். அப்போ அப்படியே தானே வரப்போகுது. log of 1 + 3/s divided by 1 + 4/s. ஓகே, இங்கே வரும்போது நமக்கு என்ன வரும்? log 1ன்னு வரும். இங்கே அகைன் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா திருப்பி இதே டேர்ம் வந்துடும். நீங்கள் எடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை. இங்கே என்ன பண்ணிங்கன்னா s + 3/s வரும், s + 4/s வரும். டினாமினேட்டரில் இருக்க 2 s கேன்சல் ஆகிட்டு இந்த டேர்ம் வரும். அப்போ நீங்கள் இது ஒன்றும் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கிறது, இது 2 ஸ்டெப்புக்கு முன்னாடி இருக்கிற இந்த லாகர்தமிக்கு அப்படியே எழுதிக்கலாம். log 1ஓட வேல்யூ 0. அப்போ இது 0 மைனஸ் log of s + 3/s + 4. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், log 1 ஆக்சுவலாக பேஸ் இ இருக்குன்னு அர்த்தம். இதனோட வேல்யூ வந்து 0. அதே போல் லாகர்தமிக்கில் பவர் ரூல் இருக்கு இல்லையா? இப்போ log of a power p அப்படின்னா p into log a. இந்த பவரில் இருக்கிறத ப்ராடக்டில் பின்னு எழுதுவோம். இல்லை லாகர்தமிக்கு முன்னாடி பி ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன பண்ணலாம்? ரிவர்ஸில் பவருக்கு கொண்டு போகலாம். அப்போ லாகர்தமிக்கு முன்னாடி இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே பவர் ரூல் அப்ளை பண்ணி நம்ம எப்படி எழுதலாம்? log of s + 3/s + 4 the whole power -1. the whole power -1னா இப்போ a power -1னா 1/aன்னு அர்த்தம். ரெசிப்ரோக்கல் பண்ணால் பாசிட்டிவாக மாறிடும். லாகர்தமிக்கு உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். அப்போ log of s + 4/s + 3. இது எதனோட ஆன்சர்? L of e power -3t minus e power -4t divided by t. ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ள ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன். ஒன்று ப்ராடக்ட் ஆஃப் டி இருந்தால் டிஃப்ரென்சியேஷன், அப்போ -d/ds வரணும். டிவைட் பை டி இருந்தால் இன்டகிரேஷன், ஆனால் இன்டகிரேஷன் ஃப்ரம் s to infinity வரணும். அவ்வளோதான். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.